ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1569. இந்த பாடல்ல முக்கியமா பிரான் அப்படின்ற வார்த்தை, அதோமுகம், சிரமாலை, நரையல், இதுதான் ஒரு முத்தாய்ப்பான புதிய ஒரு கோணத்தை கொடுக்கக்கூடிய பாடலா உணர்கின்றேன். பிரான் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கின்ற ஒண்ணுதான். இந்த அதோமுகம் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கீழ் நோக்கி இந்த உயிர்களுக்காக இறைவனுடைய பார்வைதான் அதோமுகம். ஒரு சிரமாலை அப்படின்றது பிரளயமாக இந்த உலகத்தில் 5 திருப்பி உலகமானது வந்தாலும் பிரம்மாவும் விஷ்ணுவும் புதிதாக அவதாரம் எடுப்பார்கள். ஆனால் இங்க அந்த மண்டை ஓடுகள் இவனிடத்துலதான் சரணடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சூட்சுமத்தை சொல்றாங்க. அப்புறம் நரையியல்பு அப்படின்றது இறைவனுக்கு உருவமோ பேரோ கிடையாது. ஆனால் மனிதராகிய நாம் அவ்வாறாக சித்தரிக்கப்பட்டு அவனை பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் இறைவனை நேரடியாக நாம் வழிபட முடியும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தையும் இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகின்றார். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் பாடல் 1569 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. பிரான்முகம் 5 ஆறுயிர் ஆவே பிரானுக்கு அதுமுகம் ஆருள தாமே பிரானுக்கு தன் சில மாலைக்கும் நாமே பிரானுக்கு நரறியல் பாமே. ஆமே பிரான்முகம் 5 ஆறுயிர் ஆமே பிரானுக்கு அதோமுகம் ஆனதாம். இது சரவணன்னையா தளத்துல ஆனதாம், இன்னொரு பிரதியில ஆருள அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆமே பிரானுக்கும் தன் சிர மாலைக்கும் நாமே பிரானுக்கு நரர் இயல்பாமே. இதன் விளக்கமாக சரவணயாத்திரத்திலிருந்து அனைத்திற்கும் தலைவனாகிய இறைவனுக்கு 5 திருமுகங்களோடு 6வது முகமான அதோமுகமாக அண்ட சராசரங்களும் அதில் உள்ள அனைத்து உயிர்களுமே இருக்கின்றன. இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களால் அழைக்கப்படுகின்ற பலவாறான பெயர்களே இறைவன் தனது திருக்களத்தில் அணிந்திருக்கின்ற மண்டையொட்டு மாலையாக இருக்கின்றது. இவையெல்லாம் மாயையை தமது இயல்பாக கொண்ட மனிதர்களால் பாவனை செய்யப்பட்ட உருவகங்களை தவிர இறைவனுக்கென்று தனியாக ஒரு பெயரோ உருவமோ அல்லது தன்மையோ கிடையாது. இதன் உட்கருத்தாக இறைவனை அடைவதற்கு இருக்கின்ற 6 விதமான வழிகளில் செல்லுகின்ற உயிர்கள் தங்களின் மாயையால் இறைவனுக்கு பலவிதமான பெயர்களையும் உருவங்களையும் பாவனை செய்து வழிபடுகின்றன. அனைத்து பெயர்களும் உருவங்களும் ஒரே பரம்பொருளையே குறிக்கின்றது. இறைவனுடைய 6 முகங்களாக 1 ஈசாலம், 2 தற்புருடம், 3 அகோரம், 4 வாமதேவம், 5 சத்யோஜாதம், 6 அதோமுகம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதே இதுக்கு தேவாரம் டாட்டுவார்ஜில் கொடுக்குறப்ப சிவபெருமானுக்கு தனது நிலைக்கு உரியனவான 5 முகங்களோடு கீழ்நிலையில் உள்ள உயிர்களுக்கு உரிய அதோமுகமும் உண்டு. இவ்வாறாக உள்ள 6 முகங்களுக்கும் அவன் அணிந்திருக்கின்ற தலைமாலைக்கும் உயிர்கள் அச்சத்தை பொருத்துகின்ற அப்பெருமானுக்கு அருள் இயல்பாய் உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. கௌரியம்மா, வணக்கம் அம்மா, வாருங்களும். நன்றிங்க, நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1569. ஆமே பிரான் முகம் 5 ஆறுயிர் ஆமே பிரானுக்கு அதோமுகம் ஆறுள தாமே பிரானுக்கு தன் சிர மாலைக்கும் நாமே பிரானுக்கு நரர் இயல்பு ஆமே. Translation. The Lord with faces 5 is the soul of the souls. He has the 6th face in Adhomuga. He is the Lord unto himself. We are enslaved to the Lord with the garland of skulls. This is quite natural to the humans.
ஆமே பிரான் முகம் ஐந்தோடும் ஆறு உயிர். இதில் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஆம், 5 முகம் இருக்கு. பஞ்சமுக சிவனாக இருக்கிறாரு. அதில் 6 உயிருக்காக இன்னொரு முகம் இருக்கிறது. அதுதான் அதோ முகம் அப்படிங்கிற அந்த இதில் தான் நான் பார்க்குறேன். அந்த அதோ முகம் வந்து ஆமே பிரான் முகம் ஐந்தோடும். அந்த 5 முகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசான முகம், தத்புருஷ முகம், அகோர முகம், வாமதேமம், சத்யோஜதம். இப்போ இதில் வந்து அந்த சத்யோஜதம் தான் முதல்ல மேற்கு திசையை நோக்கி இருக்கிற படைத்தல் தொழில் செய்கிற முகம். அடுத்தது வாமதேவம் வந்து வடக்கு நோக்கி இருக்கிற நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற முகம். அடுத்தது அகோரம் வந்து தெற்கு நோக்கி இருக்கிறது. அதுதான் அழித்தல் தொழிலை செய்கிறது. அதாவது கர்ம வினைகள்லாம் நீக்கி நம்மளை சுத்தி செய்கிற முகம். தத்புருஷ முகம் வந்து கிழக்கு நோக்கி மறைத்தல் தொழில், அதாவது இந்த மாய உலகத்தை இயக்குற முகம். அடுத்தது ஈசான முகம், அதுதான் அருள் மோட்ச வீடு கொடுக்குற மேல் நோக்கி இருக்கிற முகம். அது வந்து நம்ம இறைவனோட இறைவனாக கலக்கிறதுக்கு வந்து அந்த முகம்தான், அதுதான் வந்து அருளால் நமக்கு கிடைக்கிறது. இந்த 5 முகம் இருக்கு. ஆமே பிரான் முகம் 5 ஓடும். இதோட சேர்ந்து 6 உயிர்க்கான முகமும் இருக்கு. 6 உயிராக இருக்கிற முகமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 6 உயிரா அனைத்து உயிர்களாகவும் இருக்கிற முகம் இருக்கு. ஆமா, அப்படி சொல்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஆமா பிரானுக்கு அதோ முகம் 6 உள்ள 6வது முகமாக அதோ முகம் என்று பிரானுக்கு உள்ளது. அதுதான் அனைத்து உயிர்களாக உள்ளது அப்படின்னு. தாமே பிரானுக்கு தன் சிரமாலைக்கும். இங்கே சிரமாலை அப்படிங்கிறது வந்து அந்த அதோமுகமாக இருக்கிறவங்க தான் உயிர்களாக இருக்கிறாங்க. அந்த இதுதான் மண்டை ஓடுகளாக அணிந்த சிவமாக இருக்கிறாங்க. அதாவது இங்கே வந்து ஒவ்வொரு தான் என்ற ஒரு தான் தனி ஆளுன்னு ஒவ்வொரு உயிராக இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு உயிரும் தனக்குன்னு ஒரு அடையாளம் வச்சு இப்போ நான் மாடாக இருந்தாலும் மாடுன்ற தலை, அதாவது இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்குள்ளே இருக்கிற ஒரு உயிராக அந்த சிரமாலையை அணிந்த ஆணவமாக இருக்கிறது தான் நமக்குள்ள வந்து தனி ஆளு, நான் இந்த உடம்பு தான், இந்த மனது தான் அப்படின்னு சொல்ற அந்த அது குறிக்கிறதுக்காக அந்த மாலையை அணிந்த சிவனாக, அதாவது இந்த உயிர்கள், இந்த அனைத்து உயிர்களுமே நான் தான் அப்படின்னு சொல்ற ஒரு முகமாக இருக்கிறது தான் அதோ முகம். தாமே பிரானுக்கு நரர் இயல்பாகுமே. அவ்வாறு அவர் எந்த முகத்தை எடுக்கிறாரோ, எந்த உயிராக இருக்கிறாரோ, இப்போ மாடாக இருந்தாருன்னா அந்த மாடு இயல்போட அந்த இதோடையே இருக்கிறாங்க. அந்த பிரானாக இருந்தாலும் நாம் வந்து பிரான்லேருந்து தான் வந்திருக்கோம், இறைவன் இருந்து தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த சிரமாலையை அணிந்ததுனால, அந்த சிரமாக இருப்பதனால, அந்த ஒரு அடையாளம், ஒரு ஆணவம், அந்த தான் வேறு அப்படின்ற அந்த அடையாளம் தனியாக கொடுக்கப்பட்டதுனால அந்த இயல்பில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நரர் இயல்புனா அந்தந்த நேச்சர், அந்த உயிர்களுக்கான நேச்சர். இது மனிதனாக இருந்தால் மனிதனான நேச்சர் நமக்கு இருக்கும், அந்த இயல்பு இருக்கும். வேற உயிர்களாக இருந்தால் அந்த இது இருக்கும். நமக்குள்ளே இருக்கிறது இறைவனாக இருந்தாலும் அந்த சிரமாலையை நம்ம சிரமாலையை குறிக்கிறதுனால நம்ம தனி ஆள்னு இங்கே இருக்கிறதுனால அந்த இயல்புக்கு நாம் வரோம். ஆக நம்ம இறைவன் தான், ஆனால் அந்த அடையாளம் தனிப்படுத்தி நம்ம இருக்கிறதுனால நம்ம அந்த இயல்பில் நமக்கான அந்த உயிர் எந்த அடையாளம் போட்டிருக்கோமோ அந்த இயல்புல இருக்கிறோம். இந்த நமக்குள்ள இருக்கிற சிவம் எல்லாமே நம்ம வந்து ஒரே சிவமான அந்த அதோமுக சிவம் தான் இங்கே உயிர்களாக விரிந்திருக்கிறாங்க. அந்த அதோமுகம் தான் இங்கே அனைத்து உயிர்களாகவே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இயல்புக்கு ஏற்றபடி அந்த உயிர்களுக்கு ஏற்றபடி அந்தந்த அவங்கவுங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆணவம் என்ற சிரமாலை அணிஞ்சிருக்கிறதுனால நம்ம அப்போ திரும்ப நம்ம அந்த சிவமாகவே போகணும்னா அந்த தனக்குன்ற அடையாளம் இல்லாமல் நம்ம சிவத்தை நோக்கியே இறைவனையே சேரும்போது அந்த நமக்கான மண்டையோடு அது நீங்கும் போது, நமக்குன்னு ஒரு மண்டை இல்லை, அந்த ஆணவம் இல்லை அப்படிங்கிறது நீங்கும் போது நம்ம அங்கே போய் சேருவோம். அங்கேருந்து வரும்போது நமக்குன்ற அடையாளம் கொடுத்து தனியாக வந்து நம்ம இந்த உடம்புன்னு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நாமளும் இறைவன் தான். ஆனால் எதனால் இறைவனாக இல்லை, அந்த 6வது முகம் வந்து நம்ம இறைவனாக இல்லைன்னா நமக்கு அந்த நரர் இயல்பு இருக்கிறதுனால, அந்த ஆணவம், அந்த தனி ஆளுன்னு அந்த நமக்குன்னு ஒரு உருவம் கொடுத்துட்டதுனால அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.
வாங்க கிருத்திகா அம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ரத்னகுமார், கௌரிமா எல்லாருமே ரொம்ப தெளிவா இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. நம்ம கூடுதலா ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இன்றைய மந்திரத்தை என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். ஆமே பிரான்முகம் ஐந்தொடும் ஆறுயிர், ஆமே பிரானுக்கு அதோமுகம் ஆறுள, தாமே பிரானுக்கு தன் சிரமாலைக்கும், நாமே பிரானுக்கு நரர் இயல்பாமே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த நரருடைய இயல்பு என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம எடுத்துக்கணும். நாமே பிரான் அப்படின்னு இருந்தானாலுமே நமக்குள்ள ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மை தான் அந்த நரர் இயல்பு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா தாமே பிரான் அப்படின்னா அவன் தான் தனித்துவமானவன் இல்லைங்களா? ஆனா அப்பேற்பட்டவன் உள்ள இருந்தும் நமக்கு நரர் இயல்பு இருக்கு. எப்போ அப்படின்னாக்க, அந்த அதோமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மைய நம்ம தனித்து பார்க்கும் பொழுது, ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆமே பிரான்முகம் ஐந்தொடும் ஆறுயிர். அப்ப இந்த இடத்துல நான் எல்லாருமே இந்த 5 முகங்கள்னு பார்ப்பாங்க. நம்ம இன்னும் ஒன்னும் பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா, ஐந்தொடும் ஆறுயிர் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் அடங்கிய, இந்த பஞ்சேந்திரியங்கள் அடங்கிய இந்த உடல், அதில் உள்ளே இருக்கக்கூடிய உயிர். அப்ப நம்மளதான் சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 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 என்ன சொல்றது, இந்த உடல் எனி பிறவி, எந்த பிறவியில நம்ம பிறந்திருந்தாலும், எந்த உடல் எடுத்து ஆன்மா உயிராக இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு உயிராக இந்த உடலோடு பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிரான்முகம். அப்ப அவர்தான். அப்ப எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கக்கூடியவன் அவன். அதுதான் இந்த ஐந்தொடும் ஆறுயிர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த எங்கெல்லாம் இந்த கண் காது மூக்கு செவி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு எடுத்துனோம்னா, ஓர் உயிர் இரண்டு, அது என்ன சொல்லுவாங்க, ஓரறிவு இரண்டறிவு அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு செல் உயிரினம்லாம் இருக்குல்ல. இப்போ அதுக்கெல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் கிடையாது. அப்ப அதை நம்ம பஞ்சேந்திரியங்கள்னு புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதுவும் பஞ்சபூதங்கள்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் கண்ணு காது மூக்கு இருக்கோ இல்லையோ பஞ்சபூதங்கள் அதோடு சேர்ந்ததுதான் அந்த உடம்போட கூட்டு. அப்ப எதெல்லாம் பருப்பொருளாக இந்த உலகில் இருக்கிறதோ அது எல்லாமே ஆறுயிரோடு இருக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த பிரானுடைய முகம். அதுதான் சொல்றாரு, ஆமே பிரான்முகம். ஆமே அப்படின்னா அப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஆமே பிரான்முகம் ஐந்தொடும் ஆறுயிர், அப்பேற்பட்டவனுக்கு ஆமே புரானுக்கு அதோ முகம் ஆறுல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அதோ முகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த 6 முகங்கள், அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முன்னாடியும் பார்த்திருக்கோம், இப்போ நம்ம வாசிக்கும் போது பார்த்தோம். அப்ப அந்த அதோமுகம், அப்ப அந்த அதோமுகத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அது என்ன அப்படின்னா, தாமே பிரானுக்கு தன் சிரமாலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதோமுகத்துல இருக்கக்கூடியது இந்த சிரமாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய உயிர்களை அதாவது அது ஒரு குறியீடு. நம்ம பாத்தீங்கன்னா அந்த எலும்பு போட்டு அந்த மண்டையோடு போட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம சிவனை மண்டையோட்டோடதான் நம்ம சித்தரிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா அநேக தாந்திரிக வழிபாடுகள்ல இருக்கிறவங்க அந்த மண்டையோடு மிகப்பெரிய ஒரு அடையாளம். ராமகிருஷ்ணர் கூட அவர் மிகப்பெரிய சாக்தோபாசகர்.
ஆனா அவருடைய அந்த சாக்தத்தினுடைய ஒரு பகுதியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, தாந்திரிக வழிபாட்டினுடைய ஒரு பகுதியாக அவரை வழிகாட்டி பிராமணி அப்படின்னு ஒரு அம்மையார் வழிகாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவருக்கு வந்து மண்டையோட்டுல நினம், அதாவது இந்த சதை மனித கூரோட ஒரு அழுகின ஒரு இத வச்சு, அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சாக்த தாந்திரீக முறை. அது தாந்திரிகத்துல இருக்கக்கூடிய 64 தாந்திரீக பிரயோகங்கள்ல இதுவும் ஒண்ணு வச்சு கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, வந்து நாவினால் தொட்டு பார்த்து அவங்க வந்து சாதனை பண்ணணும். அது எதுக்கு அப்படின்னாக்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எதுவுமே நிஷிதம் இல்லை. நம்ம வந்து மலம்னு யோசிப்போம், அந்த மலம் கூட நிஷிதம் இல்லை. அதையும் தாண்டிய இந்த நினம், அது கூட நிஷிதம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உண்டானது. எல்லாமே தேவியினுடைய திருவிளையாடலில் ஒரு பகுதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப மண்டை ஓடு என்ன அப்படின்னாக்க, சிவனுடைய இருப்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த நினம் என்ன, அந்த அழுகிய நினம் என்ன அப்படின்னா, அது வந்து சக்தியினுடைய திருவிளையாடல் அப்படின்னு கொண்டு போவாங்க. அப்ப இந்த மண்டையோடுங்கிறது வந்து ஒரு குறியீடு. கடந்த இருந்த எதிர்காலமுக்கு, அதாவது முக்காலங்களுக்குமான குறியீடு அது. அப்ப அந்த மாதிரி தாமே பிரானுக்கு தன் சிரமாலைக்கும் நாமே பிரானுக்கு நாரி எல்லாமே அப்படின்னா, அது தெரியாத வரைக்கும் இந்த இடத்துல வந்து நம்மளால அந்த நரர் இயல்பில் இருந்து மாற முடியாது. எது நரர் இயல்பு அப்படின்னா, நம்ம வந்து 3 காலத்திலயும் மாறி மாறி இருப்போம். கடந்த காலம்ல இருப்போம், இந்த கரண்ட் பிரசன்ட் டென்ஸை வந்து விட்டுடுவோம். அதை விட்டுட்டு ஒண்ணு பாஸ்ட்ல இருப்போம், இல்ல ஃபியூச்சர்ல இருப்போம். அப்படி இல்லாம அந்த க்ஷணத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இத வந்து நம்ம வந்து ஒரு குறியீடா பார்க்கும்போது, அதோமுகம்ங்கிறது கீழ் நோக்கி போகக்கூடியது இல்லைங்களா? அப்ப அந்த கீழ் நோக்கி நமக்குள்ளே போகக்கூடியது என்ன அப்படின்னா, மூச்சு போறது, மூச்சு வெளியில வருது. அதையும் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். அது வந்து எப்போ வரைக்கும் கீழே தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த 3 காலங்களிலும் நாம் வந்து மாறி 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 பயணப்பட்டு கொண்டே இருக்கும்போது, எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். இப்ப இருக்கக்கூடிய இந்த க்ஷணத்துல வந்து நம்ம விட்டுருவோம். அப்ப என்னைக்கு நம்ம இந்த க்ஷணத்துல இருக்கோமோ, அந்த க்ஷணம் அதுதான், அந்த நிமிடம்தான் நம்மை தேவனாக மாற்றுகிறது. எப்படி, யாராக? அந்த பிரானாக மாற்றுகிறது. எப்படி மாற்றுகிறது? எப்படி சதாசிவம் 5 முகங்களோடு கூடி 6வது முகமான அதோமுகத்தையும் கொண்டு எல்லா உயிர்களிலும் தன்னை வியாபித்துக் கொண்டு இருக்கிறதோ, அவனோடு நம்மால் ஒன்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப சூட்சுமமான மந்திரம். நீங்க இன்னும் இத வந்து மீண்டும் 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 வாசிக்கும் பொழுது, இந்த 5 முகத்தோட நீங்க இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னாக்கா, இந்த 5 முகத்தோட தன்மைகளை வந்து நீங்க ஒன்னொன்னா எடுத்து பார்க்கணும். அது எடுத்து பார்க்கும்போது இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த அதோமுகத்தினுடைய தன்மை எங்கனம் நம்மளோட இந்த மனித உடலோடு, இல்லைன்னா பிறப்போடு, மனித உடல்னு சொல்ல முடியாது, பிறப்போடு ஒத்து போகிறது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுல இருந்து எப்படி இந்த 5, இந்த 6வதும் அவரோடதுதான். அப்போ அதுவும் சேர்ந்ததுதான். அப்ப அது சேரும் போது நம்ம என்னவா மாறுறோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை பார்க்கலாம். சோ இந்த இடத்துல இந்த 5 முகங்களினுடைய தன்மை நம்ம பார்க்கணும். 6வது முகமான அதோமுகத்தினுடைய தன்மை பார்க்கணும். அது நம்ம உடலோடு எங்கனம் நம்முடைய இந்த உயிர் வாழக்கூடிய இந்த தன்மையோடு பொருந்தி போகிறதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நரர் இயல்பு எங்கனம் மாறுகிறது. அதனாலதான் இத வந்து நம்ம வந்து
மூன்று காலங்களையும் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது நாம இந்த உடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா நம்ம அடுத்த மந்திரத்துல வரும்போது இன்னும் இதுல ஒரு ஒரு லகுவான வெர்ஷன் கொடுப்பாரு. அது பார்க்கும்போது நம்மளால இதையும் கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பர்களே. மிக்க நன்றிங்கம்மா. நிறைய நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய பார்வை இருந்தது. நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1569வது திருமந்திரம். ஆறுமுகம் ஆன பிரான். திருமந்திரம். ஆமே பிரான் முகம் ஐந்தொடும் ஆறுயிர், ஆமே பிரானுக்கு அதோ முகம் ஆறுள், தாமே பிரானுக்கு தன்சிர மாலைக்கும், நாமே பிரானுக்கு நரர் இயல்பாமே. சதாசிவத்துக்கு உள்ள 5 முகங்களோடு எல்லா உயிர்களோடும் பொருந்தி விளங்கும் அதோ முகமும் சேர 6 முகங்கள் உள்ளன. இச்சதாசிவ பெருமானுக்கு மண்டை ஓடுகளாலான தலைமாலையும் உண்டு. தானே தனிப்பெரும் தலைவனாக விளங்கும் சதாசிவ மூர்த்தியை வழிபடுவோருக்கு 6 முகங்களும் ஒன்றாகிவிடும். எனவே இப்பரம்பொருளை எண்ணி அன்பு செய்வது மண்பதை மாந்தர் கடமையாகும். ஆமே ஆகும். அதோ முகம் கீழ் நோக்கிய முகம், சிரம் தலை, நாரம் அன்பு, நரார் இயல்பு நரர் இயல்பு என குறிகிற்று. இயல்பு குணம். 5 முகங்களாவன ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் என்பன. இவை உச்சி, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு திசைகளை நோக்குவன. இதன் செயல்கள் இயக்கம், ஆட்சி, நடுக்கம், தோற்றுவித்தல், மறைத்தல் என்பனவாம். கழக வெளியீட்டில் சிவபெருமானின் திருமுகம் 5 அவை இயக்கம், ஆட்சி, நடுக்கம், தோற்றுவித்தல், மறைத்தல் என்னும் தொழில் பற்றிய பெயர்களுடையன. இவற்றை ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் எனவும் கூறுப. இத்திருமுகங்களின் இடம் முறையே உச்சி, கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு என திசை நோக்குவன. இத்திருமுகங்கள் 5 6 உயிர்களை உடல் உலகுடன் பொருத்துவதும், மாயையை காரியப்படுத்துவதும், வினை மலங்களை தொழிற்படுத்துவதும் ஆகிய நடப்பாற்றலாகிய ஆதி சக்தி கீழ்நோக்கிய திருமுகம் என்று கூறப்படும். இதனுடன் சேர்த்து 6 திருமுகங்கள் உள. இவை சிவபெருமானுக்கு உரியன. இத்துடன் அயன், அரி முதலிய தேவர்கள் தலைமாலையும் பூண்டுள்ளார். மக்களாகிய நாம் அச்சிவபெருமானுக்கு அன்பு உடையோர் ஆவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி. நல்ல விளக்கங்கள், நிறைய விளக்கங்கள் கிடைச்சிருக்கு. அது மாதிரி நல்ல தெளிவா சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். யாராவது ஏதாவது கேட்குறாங்களா சொல்றாங்களான்னு கேட்ட பிறகு அப்புறம் என்னோட கருத்தை சொல்லி இன்னைக்கு 12வது திருவம்பாவை. இயல்பா இன்னைக்கு 15வது திருவம்பாவை ஓதணும். ஆனா அதை நான் இன்னும் படிக்கல. அதனால 12வது திருவம்பாவை ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். அதனால யாராவது ஏதாவது கேட்குறாங்களா சொல்றாங்களா? சரி. ஐயா ஒருத்தர் வந்திருக்காருங்க. வாங்க வாங்க சார். ஐயா வாங்க ஐயா. சார் ஒரு பேரு? இல்ல வந்து கீழே போயிட்டாரு. சரி நீங்க பாடுங்க. சரி. இந்த பாடல்
சிரமாலை அணிந்து அப்படின்னு தொடங்குது. ஒரு ஒரு கருத்து இதுல இருக்கு. அது என்னன்னா, அப்பர் தேவாரத்துல தலையே நீ வணங்காய் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அது 10 பாட்டு வரும். அது அதுக்கு என்ன தலைப்புனா திரு அங்க மாலை, அப்பர் பெருமானுடைய திரு அங்க மாலை. அதை படிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். அதாவது கண்காள் காண்மின்களோ அப்படின்னு வரும், செவிகாள் கேண்மின்களோ அப்படின்னு அந்த சிவபெருமானை பத்தி முழுக்க அந்த திரு அங்க மாலையில சொல்லியிருப்பாங்க. அது ஒரு முறை நீங்க கேட்டா சிறப்பா இருக்கும். ஏன்னா கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னு பழமொழி 400ல 143வது பாட்டு சொல்லும். அதனால நம்ம படிக்கிறத விட கேட்கறது இன்னும் சிறப்பா இருக்குங்கிறதுனால அதை கேட்டு பார்க்கறது நல்லது. அப்புறம் சிவபுராணத்துல திருவாசகத்துல சொல்லியிருப்பார், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த அதோ முகம் அப்படிங்கிறது தான் எல்லா வேலையும் செய்கிறது. அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா கீழ் நோக்கி அப்படின்னு அர்த்தம். இது சாதாரணமா அந்த கிராமத்துல சொல்லுவாங்க. படிக்காதவங்க அப்படின்னா பள்ளிக்கூடம் போய் படிக்காதவங்க கூட, படிக்காதவங்கிறல தாய்மானவரே சொல்லுவாரு, கல்லாத பேர்களே நல்லவர் நல்லவர்னு வாருங்க. அது மாதிரி நல்லவங்க இருக்கிற படிக்காதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அதோ கதிக்கு போவ அப்படின்னுவாங்க. அந்த அதோ அப்படி அதோங்கிறது வடமொழி வார்த்தை. ஆனா தமிழ்நாட்டுல அது எந்த அளவுக்கு பரவி இருக்கு பாருங்க. அதோ கதிக்கு போவ அப்படின்னுவாங்க. அதோ அப்படின்னா அந்த கதின்னா புகலிடம், ரிசார்ட். அதோ கதின்னா நீ கீழ் நோக்கி போயிடுவ அப்படின்னு அந்த சொல்லுவாங்க. அந்த கோவத்துல சொல்ற வார்த்தை அதான் அதோ அப்படின்னா கீழ் நோக்கினது அப்படின்னு அர்த்தம். அது சேர்த்து ஆறுமுகம். திருப்புகள்ல அருணகிரிநாதர் ஆறுமுகம்ங்கிற சொல்ல 6 முறை பயன்படுத்தி ஒரு திருப்புகள் எழுதியிருப்பாரு, கொடுத்திருப்பாரு. அது மாதிரி சிறப்பான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்குற பாட்டு. அப்புறம் நரர் இயல்பு அப்படிங்கிறது மனிதனுக்குன்னு சில இயல்புகள் இருக்கும்ல, அது மாதிரி. ஆனா இந்த நரர் இயல்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் ரத்னா சார் படிச்சிருப்பாரு. உத்தம லோகம், அப்புறம் தேவலோகம், அப்புறம் மானிட லோகம். இப்ப நம்ம நரர் இயல்பால் மானிட லோகத்துல இருக்கிறோம். நமக்கு அந்த தேவ இயல்பு வந்ததுன்னா நமக்கு தேவலோகத்துல பிறப்பு கிடைக்கும். அந்த தேவலோகத்திலையும் இறை நினைவோட இருந்தா அப்படிங்கிறது. ஏன் அங்கேயும் இறை நினைவோட இருந்தா அப்படின்னா, அங்க இறை நினைவு இல்லாத தேவர்களும் இருப்பாங்க. அது நம்ம சொல்ல முடியாது. மாணிக்க வாசகரே சொல்றாரு பாருங்களா, அந்த வானாகி மண்ணாகின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அடுத்த பாட்டு திருவாசகத்துல வானாகி மண்ணாகிக்கு அடுத்த பாட்டு சொல்வாரு, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். பெரிய புராணத்துல மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தேவர்கள் வாழ்த்துறாங்கன்னா ஏன் வாழ்த்துறாங்கன்னு அதுக்கு காரணம் சொல்லியிருப்பாரு. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வாம். உண்மையிலேயே அன்பால வாழ்த்தணும். இப்ப நம்ம கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்றோம். கடவுளை நம்ம ஏன் வாழ்த்தணும்? அப்படி வாழ்த்தினா அதனால கடவுளுக்கு என்ன நன்மை? எந்த நன்மையும் கிடையாது. கடவுள் அப்படிங்கிறது என்றைக்கும் உள்ள ஒரு பொருள், ஆற்றல் வாய்ந்தது. அது என்ன ஆற்றல்னா அருள் ஆற்றல். அது அப்ப நம்ம ஏன் வாழ்த்தணும்? கடவுளை வாழ்த்துவதுங்கிறது நாம் வாழ்வதற்காக அப்படிங்கிறது. அதுதான் தேவலோகத்திலயும் அதுதான் நடக்குதுங்க. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். அடுத்த வரி சொல்லியிருப்பாரு பாருங்களா, மனம் நின்பால் தாழ்த்துவதும் தம்மை எல்லாம் தொழ வேண்டி. மனசை தாழ்த்தி தாழ்த்தி வணங்குறதுக்கு காரணம் என்னன்னா, பூலோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் தம்மை தொழ வேண்டும் அப்படின்னு தேவர்கள் நினைக்கிறாங்களாம். அது மாதிரி. ஆனா நான் அப்படி இல்ல, சூழ்த்த மாமலர் தாரோய் பாழ்த்த பிறவி அறுத்திடுவாம் யான் உன்னை பரவுவனே அப்படின்னு சொல்லுவார் திருவாசகத்துல. அதெல்லாம் நம்ம நாள்தோறும் திருவாசகம், திருக்குறள், திருமந்திரம் இதெல்லாம் படிக்கணும்.
ஆனா அழகேசன் வந்து இங்க வந்து அதை கேட்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அது ரொம்ப சிறப்பு. அதனாலதான் இந்த 5 முகம்ங்கிறது 4 திசையில இருந்து செயல்படும். ஈசான முகம் மேல இருந்து செயல்படும். அதோ முகம் வந்து கீழ் நோக்கியும் செயல்படும் அப்படிங்கிறது தான் அதனாலதான் வந்து நம்ம திருமந்திரத்துல இருக்கும் பாருங்களா, 6 விரிந்தனன் அப்படின்னு இருக்கும். அதனால வந்து அந்த எதெல்லாம் 6ஆ இருக்கிறதோ அது கண்டிப்பா விரிந்து எதா மாறும் அப்படின்னா 100ஆ மாறும். அதனாலதான் வந்து இந்த 6 முகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. இத நம்ம வந்து உணரணும், அவ்வளவுதான். ஏன்னா திருமந்திரத்திலே ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டு எனக்கு முழுக்க தெரியல, ஆனா படிக்கணும். உள்ளதை சொன்னோம் உணர்வுடையோர்க்கே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உள்ளதை சொன்னோம் உணர்வுடையோர்க்கே அப்படின்னு. அந்த உணர்வை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்வை பெற 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 நரர் இயல்புல இருந்து தேவ இயல்புக்கு போய் தேவ இயல்புல இருந்து இறை இயல்புக்கு நம்மளால போக முடியும் அப்படிங்கறத திருமூலர் வந்து கிருத்திகா சொல்ற மாதிரி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாரு திருமூலர். நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணுதான், கை கொடுக்கணும். கை கொடுத்த பிறகு கை விடாம இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இறை இயல்பு நரர் இயல்புல இருந்து இறை இயல்புக்கு இந்த பேரறிவு அப்படிங்கிறது நம்மை உயர்த்தும். இந்த பேரறிவு கிடைக்கக்கூடிய இடம் திருமந்திரம். கிளப் ஹவுஸ்ல இந்த பேரறிவு கிடைக்கக்கூடிய இடம் கேள்வி ஞானம். எல்லா நாளும் வர முடியலன்னா கூட இனி எல்லா நாளும் வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வேற யாராவது ஏதாவது கேட்கணுமா? சரி, இன்னைக்கு வந்து 12வது பாடல் திருவெம்பாவை. இது எப்பவுமே இந்த குளிக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் நம்ம. அப்புறம் ஆங்கிலத்துல டேக் பாத் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதை விட சிறந்த வார்த்தை வந்து நீராடுதல் அப்படிங்கிறதுங்க. இந்த நீராடுதல்ங்கிறது ரொம்ப அருமையான வார்த்தை. அது குடியிருந்த கோயில்ல கூட துள்ளுவதோ இளமை அந்த பாட்டுல கூட இந்த வரி வரும். அந்த நீராடுதல் அப்படிங்கிறது அதுல வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா திருவெம்பாவையினுடைய 20வது பாடல்லையும் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய் அப்படின்னு வரும். திருப்பாவையோட 4வது பாட்டுல பாசுரத்துல வரும். அது மாதிரி இந்த நீராடுதல் அப்படிங்கிறது அந்த எப்பவுமே நம்ம நீராடுதல் அப்படின்னு போகும்போது அத நம்ம வந்து இந்த பாடலை ஓதினபடியே நீராடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்முடைய பாரத பிரதமர் சொல்வாருங்க, நிலமெல்லாம் காசி. இந்த மண்ணுலகத்துல எல்லா நிலமுமே காசி தான். அதே மாதிரி நதியெல்லாம் கங்கை அப்படின்னு எல்லா நதியுமே கங்கை தான். நம்ம டேப்ல திருப்பி விட்டு பக்கெட்ல நிரப்பி கப்ல எடுத்தா கூட அதுவுமே வந்து கங்கை நதி தான். அதனாலதான் காவேரியவே தென்கங்கை அப்படின்னு தான் சொல்லுவோம், தட்சண கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நீராடும் போது நம்ம ஓதுறது ரொம்ப சிறப்பு. ஆர்த்த பிறவி துயர் கெட ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும்
இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலை மேல் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்து பொய்கை குடைந்து பூத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோரெம்பாவாய். சிவா திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். வாழ்க சீர் அடியாரெல்லாம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அற்புதமா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப அருமையான விளக்கமும் வந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? கேள்வி, கருத்து? நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி நிறைய. யாழ் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினின் ஞான தலைவனை நன்னவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசனைகளில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.